Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினா Word documentல வந்து டேபிள் வந்து எப்படி ஆட் பண்றது அத பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ Word documentல நீங்க டேபிள் ஆட் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஷார்ட்கட் வச்சு நீங்க டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து டேபிளை கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் ஷார்ட்கட் எப்படி ஆட் பண்றதுங்கறத டீடைலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை காலம் வேணும்ங்கறதை நீங்க டிசைட் பண்ணனும். இதுதான் வந்து ஸ்டெப் 1. Decide the number of columns to add. ஒவ்வொரு காலத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படினா நீங்க வந்து ஒரு பிளஸ் சிம்பல் ஒரு மைனஸ் சிம்பல் வந்து ஆட் பண்ணனும். அப்பதான் வந்து ஒரு காலம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 காலம் பண்ணிட்டீங்க அப்படினா அது போதும் அப்படினா கடைசியா வந்து ஒரு பிளஸ் சிம்பல் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். அது உங்களுக்கு வந்து டேபிளும் கிரியேட் ஆயிடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஒரு காலத்துக்கும் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சிம்பல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தனா இப்போ நான் 5 காலம் ஆட் பண்ண போறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் மைனஸ் மறுபடியும் பிளஸ் மைனஸ் ரெண்டு காலம் முடிஞ்சிச்சு. பிளஸ் மைனஸ் மூணாவது காலம், பிளஸ் மைனஸ் நாலாவது காலம், பிளஸ் மைனஸ் 5 காலம் முடிஞ்சிச்சு. கடைசியாக வந்து ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 காலம்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மவுஸில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து நீங்கள் டேபிள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஷார்ட்கட் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வேணும் அப்படின்னா கடைசி காலத்தில் கர்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் டேப் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோஸ் வந்து கிரியேட் ஆகும். மறுபடியும் வந்து நீங்கள் கடைசி காலத்தில் கர்சரை வச்சுட்டு டேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ரோஸ் வேணுமோ அவ்வளோ ரோஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்து ஷார்ட்கட் வச்சு நீங்கள் பண்ணுறது. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது வந்து உங்களுக்கு இன்சர்ட்டில் போனீங்க அப்படின்னா டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டு இந்த மாதிரி கர்சர் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே விஷுவல் அவுட்புட் வந்துடும். இது வந்து ஒரு அப்ரோச். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே இன்சர்ட்டில் போயிட்டு டேபிளில் போயிட்டு இன்சர்ட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து உங்கள்கிட்ட அந்த ஃபார்ம் வந்து கேட்கும் எத்தனை காலம் வேணும் அப்படின்னு கேட்கும். நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 5 இருக்குது. இதை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ காலம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி நம்பர் ஆஃப் ரோஸும் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்துலாம். அதுக்கப்புறம் வந்து காலமோட வித் வந்து ஆட்டோவா இல்லை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து காலம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் டேபிள் வந்து ஆட் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.